வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 48. சிரித்து வாழ வேண்டும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் சிரித்து வாழ வேண்டுங்கிறத நீங்கள் ஒரு வாழ்வியல் முறையாகவே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றும் ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உடல் மட்டும் காரணம் இல்லை, மனசும் தான் காரணம். ஸோ உடலும் மனசும் ரெண்டும் சரி விதத்தில் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நேர்மறையோடவும் இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம ஆரோக்கியம் எதனால் கெடுது அப்படின்னா மன அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் சேர்ந்து தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஸ்பாயில் பண்ணுது. அப்போ இந்த ஆரோக்கியத்தை ஸ்பாயில் ஆகாமல் சரியான விதத்தில் கொண்டு போகணுன்னா மன மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மன மகிழ்ச்சி தான் உங்கள் பிளட் ப்ரெஷரை குறைக்கும், உங்களுடைய பிளட் சுகரை குறைக்கும், வேறு எந்த விதமான குரோனிக் டிசீஸும் வராமல் தடுக்கும். அப்போ டெய்லியும் மன மகிழ்ச்சி, பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மன மகிழ்ச்சியை எப்படி வச்சுக்கிறது? நம்ம டெய்லியும் டென்ஷனாக ஓடிட்டுருக்கோம், மெக்கானிக்கல் லைஃப் வாழ்கிறோம். ஸோ சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால எப்படி சிரிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் சிரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங்கிங். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரெயினுக்கு அதை நீங்கள் பழக்கப்படுத்தணும். அப்போ சிரிக்கணுங்கிறது பிரெயினுக்கு பழக்கப்படுத்தினா தான் உங்கள் உடல் முழுவதும் ஹாப்பி ஹார்மோன்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ ஃபீல்டில் பல விபரீதமான பிரச்சனைகளும் ஹெல்த் பிரச்சனைகளும் வர்றதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர், மன அழுத்தம், மனசோர்வு, பயம் இதெல்லாம் சேர்ந்து தான். ஆனால் இந்த இதில் மனிதன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு சிரிப்புங்கிறதையே மறந்துடுறான். ஆனால் சிரிப்புங்கிறது ஒரு மருந்து. அப்போ அந்த மருந்தை நம்ம சரியான விதத்தில் எடுத்துக்கிறோமா, டெய்லி எடுத்துக்கிறோமா? இந்த மருந்தை நீங்கள் டெய்லியும் சரியான விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய ஆரோக்கியம் 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் போகும். இந்த மருந்தை, மகிழ்ச்சிங்கிற மருந்தை எடுத்துக்காமல் விட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை பயணம் எப்போ